கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நீதிமன்றத்தில் துடிதுடித்து உயிரிழந்த குற்றவாளி. கல்முனை உணவகங்களில் திடீர் சோதனை. ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து. இன்று முதல் இலங்கையில் 24 மணி நேரம் இயக்கும் சேவை. அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். பொதுமக்களுக்கு சுங்க திணைக்களத்தின் எச்சரிக்கை. திடீரென அதிகரிக்கப்பட்ட உணவுகளின் விலைகள். டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் உச்சந்தொடும் தேங்காயின் விலை தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை சேர்ந்த சஞ்சீவகுமார சமரரத்ன என்ற கனேமுள்ள சஞ்சீவ் கொல்லப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மாண்டுவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த போது செப்டம்பர் 13, 2023 ஆண்டு கனேமுள்ள சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன்படி சந்தேக நபர் இன்று காலை பூஷா சிறைச்சாலையிலிருந்து அழுத்கடே நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாரின் பாதுகாப்பில் அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார். பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்குள்ள நீதிமன்ற பிரதிவாதி கூண்டில் வைத்து அவர் சுடப்பட்டதுடன் சட்டத்தரணி போல் வேடமணிந்த ஒருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டில் பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கியும் பிரதிவாதி கூண்டுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த கனேமுள்ள சஞ்சீவ் என்பவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்டதாக சந்தேகிக்கப்பட்ட நபர் துப்பாக்கி ஒரு புத்தகத்தில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியானது. அதேவேளை உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சீவ மீது 19 கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாள் நிறுவனங்களை சோதனைக்கு உட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் வழிகாட்டலின் கீழ் நேற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காரைதீவு, நிந்தவூர் மற்றும் ஒலுவில் ஆகிய பிரதேசங்களில் உள்ள பழக்கடைகள், ஹோட்டல்கள், வெதுப்பகங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. அத்துடன் பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவு தயாரிப்புக்கும் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளர் நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் வேலை திட்டம் பிராந்திய பணிப்பாளர் உத்தரவுக்கு அமைவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெபிலியான திவிலுப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெஹிவளை ஹல்கிசை மாநகர சபை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்று இரவு 11:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தீயினால் ஆடை தொழிற்சாலையில் இருந்த பல்வேறு பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் இணைந்து இன்று புதன்கிழமை அதிகாலை 5 மணியளவில் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெஹிவளை கல்கிசை மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்றைய தினம் முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதற்கு அமைய இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அரசு ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் 8,250 ரூபாய் மாத்திரமே என தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தொடர்பில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்த போதும் 8,250 ரூபாய் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் 7,500 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே சம்பள தொகையில் 8,250 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கொடுப்பனவுடன் சேர்த்து 3 ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 5,975 அதிகரிக்கப்படும் என்றும், அதேவேளை 2026 மற்றும் 2027 ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகளிலும் மீதமுள்ள 2,275 ரூபாவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிகர சம்பள உயர்வான 8,250 ரூபாய் 2027 ஆண்டில் ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வு 8,250 ரூபாய் மாத்திரமே என்பதை பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. சுங்கத் தலைவர் ஜெனரலின் பெயர் மற்றும் பதவியை பயன்படுத்தி பல்வேறு நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்திகள் மூலமாக பணம் கோரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குறித்து இலங்கை சுங்க திணைக்களத்துக்கு தகவல் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி வங்கிக் கணக்கு எண்களையும் குறிப்பிட்டு பல்வேறு காரணங்களை கூறி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மோசடி நபர்களின் நடவடிக்கைகளுக்கு இரையாக வேண்டாம் என சுங்க திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. அத்தகைய கோரிக்கை புறப்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்குமாறு சுங்க திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விலை அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்துக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து ஆகியவற்றின் விலைகள் 30 ரூபாவினாலும், தேநீரின் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி மேலும் கூறுகையில், உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என எச்சரித்துள்ளார். அத்துடன் தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதேச செயலகங்களின் செயல்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் நிழல்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்வெளிகளின் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தெங்கு பயிர் செய்கை வலுவூட்டல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு கம்பகா மாவட்ட படுவத்த நாரங்கொட பாலுவவில் உள்ள ரத்னஸ்ரீ கனராம பொத்குல் விகாரையில் இடம்பெற்றுள்ளது. தெங்கு பயிர் செய்கையில் தற்போது நிலவும் சவால்களை எதிர்கொள்ளும் தேவைக்கு ஏற்ப நாடளாவிய ரீதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கப்ருக சங்கங்களை மறுசீரமைத்து அதிகாரம் அளிப்பதற்கான விசேட திட்டத்தொடரின் முதல் நிகழ்ச்சி திட்டமாகும்.
இந்த திட்டத்துடன் இணைந்து தென்னை உற்பத்தி மற்றும் தென்னை சார்ந்த சிறு தொழில்களில் தொழில்நுட்ப அறிவு மற்றும் சங்க உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் என்பன இன்று முதல் செயல்படுத்தப்படும். உற்பத்திக்கு உள்ளீடுகளை வழங்குதல், உற்பத்தி செய்தல் மற்றும் தயாரிப்பு சந்தைப்படுத்தல் தொடர்புகளை ஏற்படுத்துதல் என்பன கப்ருக சங்க வலையமைப்பில் முக்கிய நோக்கங்களாகும். கப்ருக நிதி முகாமைத்துவ சபை மற்றும் கம்பஹா மாவட்ட தெங்கு உற்பத்தி சபையின் பிராந்திய அலுவலகம் என்பன இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.